வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் வெரைட்டி கேஷ்யூ கோகனட் பால்ஸ். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கேஷ்யூ பவுடர் பண்ணி வச்சுருக்கு, தேங்காய் துருவினது, வெண்ணெய், தேன், ஏலக்காய் தூள். இப்போ இந்த கேஷ்யூ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறத லைட்டாக நம்ம கொஞ்சமாக பட்டர் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோன்னு இதில் நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்க முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ரொம்ப பொடி பண்ணணும்னு இல்லை, ஒரு மாதிரி கரகரன்னு அரைச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு இதை நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த பட்டரும் போட்டதுக்கு நல்லா அப்படியே ஒரு பால் பண்ணுற மாதிரி அப்படியே மாவு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதில் திருப்பியும் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனோன்னா இந்த தேங்காய் நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா அந்த ஈரமெல்லாம் இல்லாமல் நல்லா அப்படியே ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி இதை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிடணும். இதில் ஒரு துளி கூட ஈரம் இல்லாமல் நல்லா அப்படியே மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வர்ற மாதிரி இதை ஃப்ரை பண்ணிட்டோன்னா நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடையில கெடாது சீக்கிரமாக. இது நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோகனட்டுக்கு பதிலாக இதில் வேறு ஏதாவது நட்ஸ் கூட இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணியோ, இல்லை பீனட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது கூட நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணலாம். இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு இதை நம்ம ஃப்ரை பண்ணணும். இது உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு ஈரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த கோகனட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி தனித்தனியாக வர மாதிரி நல்லா அதில் இருக்க ஈரமெல்லாம் போய் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கார்னிஷிங்காக கொஞ்சம் தனியாக இந்த கோகனட்டை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே முந்திரியை நம்ம ஆல்ரெடி வெண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள், ஸ்வீட்னஸ்க்காக தேன். இதை நல்லா நம்ம பால்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இதில் கேஷ்யூ, கோகோனட் எல்லாமே நல்ல ஒரு குட் ஃபேட் உள்ள ஐட்டம்ஸாக ஆட் பண்ணியிருக்கோம். குழந்தைகளுக்கு இது ரொம்பவுமே பிடிக்கும். இதை நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நல்லா பால் மாதிரி ஆயிரும். தென் இதை அப்படியே நீங்கள் இந்த கோகோனட்டில் நல்லா அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த பால் நம்ம இந்த கோகனட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் அப்படியே ரொட்டேட் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி நம்ம பால்ஸ் மாதிரி பண்ணிடலாம். நம்மளோட கேஷ்யூ கோகனட் பால் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு ஆரோக்கியமான உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.